என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கச்சி சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியனை ஏமாற்றிட்டாரு, ஏன்னா ஒரு தொகுதி ஒதுக்குறோம்னு சொல்லி இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்ற அந்த காணொலியும், இன்னொன்று என்ன அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி என்பது இனிமேல் சாதி கட்சி தான், இனிமேல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னலாம் பேசக்கூடாது, முழுக்க முழுக்க பறையர்களுக்கான கட்சி, பறையருக்காக மட்டும்தான் இந்த கட்சி வேலை செய்யுது அப்படின்றத பற்றியும் காணொலி. ஏன் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்றத நம்ம விரிவாக பார்ப்போம். இடைப்பட்ட காலங்களில் சரியாக காணொலி பதிவு செய்ய முடியல. ஏன்னா இன்று செவ்வாய்க்கிழமை, இன்றும் நாளையும் எங்கள் ஊர் திருவிழா. அந்த அம்மனுக்கு தேர் அலங்காரம் நம்ம தான் எங்களுடைய தாத்தன் பாட்டப்பட்ட காலத்திலேருந்து நம்ம தான் அதுக்கு அலங்காரம் பண்ணுவோம். அதனால் அது வேலையாக இருக்கிறனால சரியாக நம்மளால் இந்த காணொலி பதிவு செய்ய முடியல. ஏன்னா இதுவே பார்த்திங்கன்னா இடையில மைக் செட் கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதனால இடைப்பட்ட நேரங்களில் இந்த காணொலி பதிவு செஞ்சுட்டு போகலாம் அப்படின்றக்காண்டி வந்திருக்கேன். அதனால் இடைப்பட்ட காலங்களில் எந்த காணொலியுமே இந்த தேர்தல் சம்மந்தமோ அரசியல் சம்மந்தமோ சரியாக காணொலி பதிவு செய்யறதுக்கான நேரங்கள் இல்லை. சரிங்களா? சரி, விஷயத்துக்கு வந்துடும். அதாவது தங்கச்சி சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் தொடர்ந்து, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ந்து ஆதரவு தங்கச்சி கொடுத்துக்கிட்டே இருக்குது. சரி, ஏதாவது ஒரு தேர்தலில் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தங்கச்சி இருந்தது. ஏன்னா வயசில் சின்ன பொண்ணாக இருந்தாலும் தகப்பனார் அண்ணன் தமிழர் தேசிய போராளி அண்ணன் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்கள் எடு தேசிய சிந்தனையில் போன அவருடைய பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சிலர் தங்கச்சி சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியனை உள்ளே தங்கச்சி போயிருந்தது. சரி, இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தொகுதி, அதாவது மானாமதுரை தொகுதி, அப்படி இல்லைன்னா சிறுத்தூர் தொகுதி கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது கடைசியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏமாற்றி அதற்கு பொதுவாக வேறு ஒரு சிறுத்தூர் தொகுதியிலேருந்து வேறு ஒரு கேண்டிடேட்டை அறிவிச்சிட்டாரு. ஒருவேளை மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு அறிவிக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா தங்கச்சிக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடச்சது நாம் தமிழர் கட்சியில். எப்படி வீரப்பனுடைய பொண்ணுக்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பானா நான் செந்தமிழ் சீமான் வாய்ப்பு கொடுத்தாங்களா, அதே போல் தமிழர் தேசிய போராளி நான் மாவீரன் சி பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு ஏன்னா தமிழ் தேசிய சிந்தனையில் தமிழ் தேசியத்துக்காண்டி போராடினார். கடைசி அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய சிந்தனையோட இருந்துச்சு அப்படின்னு அவருடைய பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அதாவது வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு அந்த கட்சியை சார்ந்த ஒரு சில முக்கியமான நபர்கள்லாம் அண்ணே நீங்கள் அக்காட்ட பேசுங்கண்ணே, தங்கச்சி இந்த தொகுதியில் அக்கா இந்த தொகுதியில் நிற்கிறக்காது அண்ணே இந்த மாதிரி ரொம்ப விருப்பப்படுறாரு, நீங்கள் பேசுங்கண்ணே அப்படின்னு நிறையா என்கிட்ட சொன்னாங்க. தங்கச்சிட்டி நம்ம தகவல் கொடுத்தோம். தங்கச்சி எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. ஸோ இந்த ஒரு தேர்தலில் தங்கச்சி ஒரு முடிவு எடுத்திருந்தால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி இங்கே திருச்சி அந்த மாநாட்டு சம்மந்தமாக கண்டிப்பாக அதில் ஒரு வேட்பாளராக வாசுதேவநல்லூர் தொகுதியில் கண்டிப்பாக தங்கச்சி ஓட்டுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஸோ ஒரு கிடைச்ச வாய்ப்பை தங்கச்சி தவறு விட்டுருச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஓட் பேங்க் நாம் தமிழர் கட்சியில் காமிச்சிருந்தா, ஏன்னா அரசியல் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடைப்பேன்னு அடுத்த டைம் கூட அண்ணா திராவிட முன்னேற்றங்களோட ஒரு வாய்ப்புகள் கிடச்சிருந்திருக்கலாம். இதில் ஒரு ஓட்டை காமிச்சோ இல்லை அண்ணனுடைய பேரை காமிச்சோ இல்லை ஏதோ ஒரு ரூபத்தில் காமிச்சோ கூட ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ என்ன காரணம் தெரில, கண்டிப்பாக தங்கச்சிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா என்னன்றது தெரியலை. சரியா? ஏன்னா இது என்கிட்ட சில பேர் பேசினாங்க, நீங்கள் பேசுங்க தங்கச்சி நல்லா பேசுங்க வைப்பீங்களா, கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. தங்கச்சி அந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னொன்னே சரி, அது ஏதோ ஒரு தங்கச்சி ஒரு நோக்கத்தில் போயிருக்கோம் அப்படின்னு நம்மளும் கடந்து விட்டோம். ஸோ ஒரு வேளை அந்த வாய்ப்பு பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னொன்று என்ன அப்படின்னு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பில் ஒரு பக்கம் தங்கச்சி சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குது. இதே அக்கா பார்வதி செல்வசாமி பார்த்திங்கன்னா திடீர்னு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக கனிமொழியும் உதயநிதி ஸ்டாலினே சந்தித்து அந்த ஆதரவு கொடுத்த அந்த நிகழ்வு பார்த்தோம். அந்த ஃபுட்டேஜோட போகிறேன் பாருங்கள். அப்போ ஒரே கூட்டமைப்புக்குள்ளே ஒரு பக்கம் இங்கிட்ட ஒரு பக்கம் இங்கிட்ட இருக்கும்போது இது எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தத்தை ஏற்படுத்துது. ஏன்னா ஒரு அணிகளில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ எங்கிட்ட ஒரு பக்கெட் அப்படின்னு தான் நல்லா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் சின்ன வருத்தங்கள் ஏற்பட்டிருந்தது. ஸோ கண்டிப்பாக அரசியல் களம் இன்னும் அது இறுதியாக இன்னும் முடிஞ்சிருச்சா என்னன்றோட இன்னும் முழுமையாக இதுவும் நம்மள இன்னும் அப்போ தான் அடுத்தடுத்து அறிவிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் இடைப்பட்ட நேரங்களில் இந்த தேர்தல் களத்தை நம்ம பார்க்க முடியலை. ஏன்னா நம்ம ஊர் திருவிழா இருக்குன்றனால அந்த நிகழ்வு பார்க்க முடியல. ஸோ கண்டிப்பாக இந்த 2026 தேர்தலில் தங்கச்சி சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ப வச்சு ஏமாற்றிட்டாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறதா இருக்கும். அதே போல் துறையூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ
பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இப்போ ஓட்டு வங்கியில் கிட்டத்தட்ட 60,000 70,000 ஓட்டுகள் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களை புறக்கணிச்சிட்டு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய வெறும் 1000 ஓட்டோ ஒரு 1500 ஓட்டுகள் இருக்கக்கூடிய அருந்ததியர்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாகவும் போராட்டம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுவும் என்ன நிலவே நடக்குன்னு தெரில. ஸோ எதுவாக இருந்தாலும் வெற்றி தோல்வியை அந்தந்த கட்சிக்காரங்க தான் வந்து கள நிலவரங்களை அறிஞ்சு வந்து கேண்டீன் எடுத்து நிப்பாட்டணும் அப்படின்றத வந்து கேட்டுக்கிறோம். சரி, இரண்டாவதாக நம்ம அண்ணன் திருமாவளவனுக்கு வந்துடும். நான் ஏற்கனவே ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சிருந்தேன். அதுக்கு நிறையா பேர் பறையர் கட்சியில் வந்து உங்களுக்கு ஓட்டு கேட்க சீட்டு கேட்குறீங்க, தொகுதி கேட்குறீங்க அப்படின்னு சில தற்குறி நாய் வந்து போட்டிருந்துச்சு. சரியா, அந்த நாய்க்கு நல்லா தெளிவாக சொல்கிறேன். அதில் நம்பருக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தேன். வாட்ஸ்அப் அவனுக்கு தெளிவாக விளக்கம் வந்து நான் கொடுக்குறேன். சரியா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல என்ன கருத்து சொல்கிறேங்கிறத உள்வாங்கணும். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்றா நிற்கணும், நாங்கள் சொல்லலை. சரியா, உங்கள் தலைவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அந்த ஒடுக்கப்பட்ட மக்களாக உங்களோட பார்வையில் யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, தேவேந்திர குல வேளாளரை பார்க்குறீங்க, இன்றைக்கி அருந்ததியில் வந்து பார்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த அருந்ததியர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்கல, தேவேந்திர குல வேளாளருக்கும் வாய்ப்பு கொடுக்கலன்னு தான் கேள்வி வந்து கேட்குறோம். அப்புறம் எதுக்கு இந்த அரசியல் பேசணும் அப்படின்னு தான் நான் கேட்க வரேன். புரியுதா? நீ இப்படித்தானே வந்து கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ 8 சட்டமன்ற தொகுதியில் வந்து சீட்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா, இதில் 7 பேர் சரிங்களா பார்த்தீங்கன்னா பறையர் தான். சரிங்களா, ஒரே ஒரு இஸ்லாமியர். இதில் இன்னொன்று நல்லா எடுத்துக்கங்க, மாலதிங்கிறவங்க சொந்த அக்கா பொண்ணு, அவங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் கூட கிடையாது. சரியா, அப்போ அந்த கட்சியில் நாய் மாதிரி விசுவாசமாக சில சிறைவாசனம்லாம் போய் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து கொடுத்துட்டு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 பேரில் திருமாவளவன் அண்ணனும் ஒரு தொகுதியில் வந்து நிற்கிறாங்க. சரியா, அப்போ இதில் ஒருத்தர் வந்து ஃபேஸ்புக்கில் ஒத்து போட்டிருந்தார், பிசியில் ஒரு ஆளுக்கு எப்பா பறையரில் மதம் மாற கிறிஸ்தவத்தில் மரம் மாறுனா ஒருவருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காரு நான் திருமாவளவன். சரிங்களா, பிசியில் கொடுக்கல, ஒரு வன்னியருக்கோ கொடுக்கல. சரிங்களா, வேறு யாருக்கும் கொடுக்கல. சரியா, உங்கள் கட்சியில் ஏதோ மாட்டு சமூகத்தில் இருக்க ஒரு சில பேர்லாம் இருக்குது, யாருக்குமே அந்த மாதிரிலாம் வாய்ப்பு கிடையாது. எப்போதும் வன்னியர்களுக்கு ஒரு தொகுதி வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து ஒதுக்குவார், அவர் வன்னியர்களுக்கும் ஒதுக்க கிடையாது. சரியா, இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு ஒரு சீட்டை வந்து ஒதுக்கிட்டு அப்போ இனிமேல் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் வந்து அண்ணன் தொல் திருமாவளவன் வந்து பேசக்கூடாது. ஏன்னா பறையர்களுக்கான சாதி கட்சி தான் விடுதலை சிறுத்தை கட்சி. சரியா, அதுவும் ஒரு தேவேந்திரன் போட்ட விதை. சரிங்களா, மலைச்சாமி என்ற ஒரு தேவேந்திரன் போட்ட இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை கைப்பற்றி எங்க நாளைக்கே இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து மலைச்சாமி மயன் அவர்கிட்ட விக்னேஷா அவர் பேரும் டக்குன்னு ஞாபகத்துக்கு வினோத்துக்கிட்ட அந்த கட்சியை கொடுத்துவிட்டு நாளைக்கே நான் திருமாவளவனுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, உங்கள் கட்சிக்கான ஒரு மேன் பவர் இருக்குன்னு சொல்கிறீங்களே, இங்கே வேற ஒரு கட்சியை தொடங்க பார்ப்போம், முடியாது. தொடங்கினாலும் உங்களோட அரசியல் சரிஞ்சிடும். சரிங்களா, ஏன்னா அந்த கட்சிக்கு சொந்தக்காரர் மலைச்சாமி என்ற ஒரு தேவேந்திரன். சரிங்களா, அப்போ அவங்க மயனுக்கும் இந்த தேர்தலில் ஒரு சீட்டாவது வாய்ப்பு கொடுப்பீன்னு எதிர்பார்த்தாங்க, அவங்க மயனுக்கும் வாய்ப்பு வந்து கொடுக்கல. சரியா, அப்போ முழுக்க இது பறையருக்கான கட்சி தானே. இன்னைக்கு வன்னியர்களை வந்து சாதி கட்சின்னு சொன்ன அண்ணன் தொல் திருமாவளவன், அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி என்ன கட்சினே? அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பறையர்களுக்கு, அருந்ததியர்களுக்கு, தேவேந்திர குல வேளாளர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, அதுபோக வன்னியர்களுக்கு ஏன்னா ஒதுக்குற சீட்டில் அந்த மாதிரி ஒதுக்குறாங்க. ஆனால் முழுக்க பறையர்களுக்கு மட்டுமே வாய்ப்பை கொடுத்துவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சாதி ஒழிப்பு கட்சி, சமூக நீதி கட்சி. சமூக நீதி பேசுகிறதுக்கான என்ன உங்களுக்கான தகுதி இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து கேட்குறேன். சரிங்களா, அப்போ இனிமேல் சமூக நீதிக்கான கட்சி கிடையாது, சாதி கட்சி தான். சரிங்களா, விடுதலை சிறுத்தை கட்சி என்பது சாதி கட்சி தான். சரிங்களா, அதில் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திரனுக்கு வாய்ப்பு கொடுக்க கிடையாது, அருந்ததியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது கிடையாது. சரியா, வன்னியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அப்போ முழுக்க பறையர்களுக்கு மட்டும் வாய்ப்பை கொடுத்துவிட்டு இது சமூக நீதி கட்சி, இது சாதி ஒழிப்பு கட்சி அப்படின்னா இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? அப்போ இதுலேருந்தே வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரியா, இதுலையாவது இனிமேலாவது அந்த கட்சியில் சூடு சொரணையோடு இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களாக இருக்கட்டும், இல்லை அருந்ததியர்னு சொல்லக்கூடிய சக்கிலியர்களாக இருக்கட்டும், நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் அந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய யார் அருந்ததியர்கள் வந்து நாகை திருவள்ளுவன் அண்ணன் பின்னாடி வந்து போயிருங்க, அவங்கக்கிட்டே அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை காட்டுங்க. சரியா, அதே போல் அந்த கட்சியில் நான் 30 வருஷமாக விசுவாசியாக இருந்தேன், 30 வருஷமாக உழைச்சேன், 30 வருஷமாக உழைச்சி நான் வழக்குகளை வாங்கினேன், சிறைக்கு போன்னு சொல்லக்கூடியவங்க தயவு செஞ்சு நம்ம சாதி கட்சியில் ஏதாவது போயிருங்க, இல்லைனா பொது நீரோட்டத்தில் திமுகவில் போய் சேர்ந்துருங்க, இல்லை அதிமுகவில் போய் சேர்ந்துருங்க, இல்லை நாம் தமிழில் போய் சேர்ந்துருங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேர்ந்துருங்க, காங்கிரஸோட போய் சேர்ந்துருங்க. சரிங்களா, அப்போ முழுக்க நாங்கள் பட்டியல் பிரிவில் இருக்கோம், பற்றிய பிரிவுலலாம் ஒன்றா நிற்கணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முழுக்க ஏயா இதில் நான் என்ன கேட்குறேன்னா 8 தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா, அட்லீஸ்ட் ஒரு தேவேந்திர குல வேளாளருக்கு ஒரு அருந்ததியர் கூட கொடுக்கறதுக்கு வழி இல்லை திருமாவளவனுக்கு. அப்போ அந்த கட்சியில் தொடர்ந்து
பயணிச்சா 30 வருஷமாக போகிறான்னா இவங்களோட நிலைமை என்ன? அப்போ இதுலேருந்து என்னன்னா அவங்க சாதிக்கார ஆள்களை மட்டும்தான் முன்னிலைப்படுத்துகிறார் தொல் திருமாவளவன். இதை அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் நம்ம ஆட்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. இதில் எல்லாம் அம்மா பிரபாராமன்யம்மாலாம் வந்து சொல்லிச்சு, பல்லர் பறையர்லாம் வந்து எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஐயா இமானுவேல் சேனவருடைய மகள் வந்து சொல்கிறாங்க. என்ன இதெல்லாம் இனிமேல் இந்த வார்த்தையில் நீங்கள் சொல்லாமா? இதை எப்படி நீங்கள் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்ல போச்சு? ரொம்ப வருத்தம் அளிக்குது. அரசியல்னாவது தெரியாமல் தான் நீங்களே பேசியிருக்கின்ற மாதிரி தோணுது. அவர் சாதி விஷயத்தில் சரியாக இருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு நான் தனிப்பட்ட முறையில் வாய்ஸ் ரெக்கார்டும் போட்டு விட்டுருந்தேன். அவங்கவுங்க சாதியில் அவங்கவுங்க சரியாக இருக்காங்கம்மா. என்ன நம்ம தான் எல்லாம் ஒன்றா இருக்கணும், எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு நினச்சி என்ன கீழே போயிட்டுருக்கோம். திருமாவளவனுக்கு சப்போர்ட் பண்ண இந்த 5 மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன்ட்ட நீங்கள் கேள்வி எழுங்க. அரசியல் ஆசானை நாங்கள் வந்து பார்க்குறோம், எவ்வளோ பார்க்குறோம், அதான் பார்க்குறோங்கிறீங்கல்ல. ஏன் ஒத்த சீட்டு இந்த தேவேந்திரன் கொடுக்க முடியலையானே, உங்களை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடணுமேனே அப்படின்னு அண்ணே யார் கேட்கணும்? 5 மக்கள் கட்சியிலேருந்து அண்ணே சப்போர்ட் பண்ணீங்களே அண்ணே, நீங்கள் தானே கேள்வி கேட்கணும். சரிங்களா? அப்போ முழுக்க விடுதலை சிறுத்தை கட்சி என்பது சாதி கட்சி தான். சரிங்களா? இனிமேல் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பேசுகிறேன், இந்த ஆட்டுக்குடி பேசுகிறேன் பேசணும். பறையருக்கான ஒடுக்குமுறை எங்கே நடக்குதோ அதை பற்றி மட்டும் நீங்கள் பேசுங்க. சரிங்களா? பொது நீரோட்டத்தில் இருக்குங்க. இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த தேவேந்திர வேலாசை பேசாதீங்க. அதே போல் இந்த ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருந்தீங்களா, ஒரு தற்கூரி வந்து என்னப்பா எங்கள் கட்சியில் உனக்கு சீட்டு கேட்குறேன்னு, நீ சேர்த்து பேசாதுன்னு உங்கள் தலைவரை சொல்ல சொல்கிறோம். நான் பறையர்களை சேர்த்து பேசாதுன்னு சொல்லல. புரியுதா? பறையர்களில் வரலாறு பேசக்கூடிய பறையர்கள் வந்து நம்ம தமிழ் சமூகம் ஒன்றா நிற்கணும்னு அந்த பறையில் வந்து ஒற்றுமை பேசட்டும், நாங்கள் வரவேற்கிறோம். தமிழனா ஒன்றா நிற்கிறோம், நாங்கள் வரவேற்கிறோம். இந்த தலித் அரசியல் பேசக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவனை இந்த அரசியல் எங்களை பேசாத, சேர்த்து வச்சு பேசாதன்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒடுக்கப்பட்ட மக்கள்னு எங்களை சேர்த்து வச்சு பேசாத, தலித் மக்கள்னு சேர்த்து வச்சு பேசாதன்னு நாங்கள் சொல்கிறோம் திருமாவளவன்ட்ட. சரியா? வேறு எதுவுமே சொல்ல. பறையர்களும் நாங்கள் வந்து மற்றவங்களை பிரித்து பேசுகிறதுக்கு நாங்கள் இதை சொல்லவில்லை. தமிழனா பறையராக இருக்கட்டும், தேவேந்திரோட வேலை இருக்கட்டும், ஒன்றா நிற்கிறோம், மாட்டுக்கிறது இல்லை. தலித்துனா அது பறையராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி ஒதுங்கிப்போம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். சரியா? அதனால் முழுக்க விடுதலை சிறுத்தை கட்சி என்பது சாதி கட்சி தான் அப்படின்னு இந்த 2026 தேர்தலில் அப்பட்டமாக தொல் திருமாவளவன் வந்து நிரூபிச்சிட்டார். சரியா? அதாவது திருமாவளவனோட்ட சேர்த்து 7 பேர். சரிங்களா? பறையர், ஒரே ஒரு இஸ்லாமியர். இதில் எங்கே சாதி ஒழிப்பு கட்சி? இது எங்கே சமூக நீதி கட்சி அப்படின்றத இனிமேல் அனைவரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டது. அடுத்தடுத்த அரசியல் களங்கள் வந்து இருக்குது. ஸோ என்னோட ஊர் திருவிழா முடிஞ்சதுக்கு பிறகு இதை பற்றி விரிவாக பேசலாம்னு சொல்லிட்டு மீனோட ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.